பார்த்தீங்கன்னா சப்வூஃபர்ஸ்க்கு இந்த மாதிரி ரெடிமேட் பாக்ஸ் தான் வைப்பாங்க. நம்ம கஸ்டமைஸ்டு பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே ஓஎம் ஃபினிஷ்டு வந்துடும். இந்த சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணும்போது இந்த மெட்டலோட வைப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா அரெஸ்ட் ஆகிடும். அவுட்புட் வந்து நீங்கள் லைவாகவே நான் ஷோ பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அப்துல். இன்னைக்கு வந்து மவுண்ட் ரோட்ல இருக்க எஃப்எஃப் கார் ஆக்சரிஸ் தான் திருப்பி வந்திருக்கோம். அண்ட் இங்கே வந்து இப்போ நிறைய யூனிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அதுலேயும் முக்கியமாக இப்போ வந்து அந்த மோல்டிங்லாம் வந்து பண்ணுறாங்க. அது ஃபைபர் மோல்டிங்லாம் அந்த சப்வூஃபருக்காகவே வந்து ஸ்பெஷலாக வந்து பண்ணுறாங்க ஒரு வண்டிக்கு. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய யூனிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ வாங்க எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்விஃப்ட் டிசைருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சவுண்ட் குவாலிட்டி செட்டப் பண்ணிட்டு இருக்கேன். பேசிக் என்ட்ரி லெவல் சவுண்ட் குவாலிட்டி செட்டப் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட் காம்பனண்ட்டு, ரியர் டோர் ஆல்சோ காம்பனண்ட்டு. அது ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து 4 டோரு காம்பனண்ட்ஸை ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு 4 சேனல் ஆம்ப்ளிஃபையரு. அது போக பின்னாடி வந்து ஒரு சப்வூஃபர்ஸ் ஒன்று 12 inches சப்வூஃபர்ஸ் ஒன்று போடுறேன். அந்த சப்வூஃபர்ஸ் ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மோனோ பிளாக் ஆம்ப்ளிஃபையர் வந்து இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அந்த சப்வூஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமைசேஷன் வந்து ஃபைபர் மோல்டு பண்ணிவிட்டு ஆம்ப்ளிஃபையரும் வந்து கஸ்டம் ஃபைபர் மோல்ட் பண்ணி பூட் ஸ்பேஸில் வச்சுருக்கோம். ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபர் வந்து கஸ்டமைஸ்டு ஃபைபர் மோல்டில் பேக் ஆகிடுச்சு. அது போக 2 ஆம்ப்ளிஃபையர், மோனோ பிளாக் அண்ட் 4 சேனல் ஆம்ப்ளிஃபையரும் கம்ப்ளீட் பேக்குடு. இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபர்ஸ்க்கு இந்த மாதிரி ரெடிமேட் பாக்ஸ் தான் வைப்பாங்க. ரெடிமேட் பாக்ஸ் வச்சோம்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த பூட் ஸ்பேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஸ்பேஸ் கிடைக்காது. நம்ம கஸ்டமைஸ்டு பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே ஓஎம் ஃபினிஷ்டு வந்துடும். அப்படியே இந்த பூட் ஸ்பேஸ் அப்படியே ஓஎம்ல என்ன இருக்கோ அப்படியே இருக்கும். நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வேணால் இதில் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 டோர்ஸ் வந்து காம்பனன்ட்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். அதுக்காண்டி சவுண்ட் ப்ரூஃபிங்கும் இந்த டோர்ஸில் பண்ணுறேன். இப்போ இதில் எதுவுமே பண்ணலை. இப்போ நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இன்னர் லேயர் வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து இந்த இன்னர் பார்ட்டில் பண்ணுவோம். செகண்ட் லேயர்ஸ் வந்து இது ஃபுல்லாக டோட்டலாக கவர்ட் ஆகும். இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த இதில் வந்து 2 லேயர்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த இதில் இன்னர் லேயர்ஸும் கொடுத்துருப்போம், செகண்ட் லேயரும் கொடுத்துருப்போம். இது இந்த சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணும்போது இந்த மெட்டலோட வைப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா அரெஸ்ட் ஆகிடும். நாய்ஸும் கண்ட்ரோல் ஆகும். ஆடியோவோட குவாலிட்டி வந்து நல்ல என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ப்ரோ, இந்த இன்ஃபினிட்டி காம்பேக்ட் அண்ட் ஸ்டைலிஷ் பாஸ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஷாப்பில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் சப்வூஃபர்ஸ், இன்பில்ட் ஆம்ப்ளிஃபைஸ் இதில் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் சப்வூஃபர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்வூஃபர்ஸும் வந்துடும், கூடவே வந்து ஒரு பாசிவ் ரேடியேட்டரும் வந்துடும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 டுவல் சப்வூஃபர்ஸ் வந்துடும் இதில். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஹெட்லாம்பில் ஒரு டிஃபால்ட் வர லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் இருக்காது. ஹைவே ரைடுக்கு வந்து பவர் இருக்காது. அதுக்காண்டி நான் வந்து ஃபாக் லேம்பில் வந்து ப்ரொஜெக்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த மாடலில் என்ன பிராண்டுனா அசூம் FLP 4090 இந்த பிராண்டில் நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இதோட லோ பீமோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 200 feet கவர்ட் ஆகும். ஹை பீமோட கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 300 to 400 கவரேஜ் ஆகும். இதோட அவுட்புட் வந்து நீங்கள் லைவாகவே நான் ஷோ பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்கு.